Welcome to the video lesson 12th Computer Science Chapter 14 Importing C++ Programs in Python. So first section வந்து introduction section. First difference வந்து Python is typically an interpreted language. இங்க வந்து C++ is typically a compiled language. Python, C++ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் லாங்குவேஜஸ். ஸோ ஹை லெவல் லாங்குவேஜஸ் அப்படின்னா நம்ம எழுதுகிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். அதாவது நம்ம இங்கிலீஷில் தான் நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எழுதுவோம். ஸோ அந்த எழுதுகிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அந்தந்த லாங்குவேஜுக்கான சின்டாக்ஸை ஃபாலோ பண்ணி எழுதுவோம். ஸோ இப்போ இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் லெவல் லாங்குவேஜாக வந்து கன்வெர்ட் ஆகணும். அதாவது மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜாக வந்து கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இன்டர்பிரட்டர் கம்பைலர், ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். இந்த பைத்தான் ப்ரோக்ராமில் ஏ அண்ட் பின்னு ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு வேரியபிள்ஸ்க்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா யூசர்கிட்ட இருந்து வேல்யூஸை வந்து இன்புட்டாக வாங்க போகிறேன். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நான் அடிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி என்னோட அவுட்புட்டை வந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கிறது என்னமோ ஏ அண்ட் பி தான். பட் ஆனால் இங்கே அடிஷனுக்கு C+D யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எனக்கு நல்லா தெரியும். இது என்னோட ப்ரோக்ராமில் இது வந்து எரர். ஸோ நான் ரன் பண்ணும்போது, அதாவது எக்ஸிக்யூட் பண்ணும்போது ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ ரன் மாடியூல். இப்போ இதில் வந்து என்டர் த வேல்யூ ஃபார் ஏ. ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் லைன் வந்து கரெக்டு. ஸோ அதில் எந்த எரரும் இல்லை. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு, என்டர் த வேல்யூ ஃபார் ஏ. ஸோ நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் எனக்கு கரெக்ட், என்டர் த வேல்யூ ஃபார் பி. ஸோ அதுலேயும் எந்த எரருமே இல்லை. ஸோ நான் அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எரர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ நான் தேர்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வரும்போது பாருங்கள், இப்போ இங்கே தான் எனக்கு வந்து எரர் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இன்டர்பிரட்டர் வந்து லைன் பை லைனாக தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் எரர்லேயும் வந்து பாருங்க, எனக்கு C+D ரெண்டுமே எரர் இல்லையா. சி வேரியபிளும் நான் வந்து டிக்ளேர் பண்ணல, டி வேரியபிளும் நான் இங்கே வந்து டிக்ளேர் பண்ணல. பட் ஆனால் எனக்கு வந்து எரர் என்ன காட்டுது, நேம் C இஸ் நாட் டிஃபைன்டு. ஸோ இன்டர்பிரட்டரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ எரர்ஸ் இருந்தாலும் நம்ம ப்ரோக்ராமில் அட் எ டைம் வந்து ஒரு எரர் தான் வந்து த்ரோ ஆகும். ஏன்னா இட் இன்டர்பிரட்ஸ் லைன் பை லைன். ஸோ இப்போ பைத்தானில் வந்து எக்ஸிக்யூஷன் பார்த்தீங்கன்னா லைன் பை லைனாக, அதாவது 1 by 1 தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எரர் இருக்குது அப்படின்னாலும் அட் அ டைம் வந்து ஒரு எரர் தான் நம்மளுக்கு வந்து த்ரோ ஆகும். அதனால தான் வந்து பைத்தான் இஸ் அ இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ். ஸோ இப்போ இந்த எரரை நான் வந்து ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நான் இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமில் இந்த C+Dயை வந்து A+Bயாக மாற்றிடுறேன். ஸோ என்னோட எரர்ஸை வந்து ரெக்டிஃபை பண்ணி சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும்போது என்டர் த வேல்யூ ஃபார் ஏ, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, இப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஸோ த சம் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் 9. இந்த அவுட்புட் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இப்போ என்னோட ப்ரோக்ராம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ பைத்தான் இஸ் அன் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ். ஸோ இட் எக்ஸிக்யூட்ஸ் லைன் பை லைன். எவ்வளோ எரர்ஸ் இருந்தாலும் அட் எ டைம் வந்து ஒரு எரர் தான் த்ரோ ஆகும். ஸோ இதுதான் வந்து இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ். ஸோ இதில் அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து பைத்தான் ஃபைலோட நேம் பாருங்க, new.pyன்னு இருக்கு. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் ஸ்டோர் ஆயிருக்கிற லொக்கேஷனில் போய் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த லொக்கேஷனில் பாருங்க, உங்களுக்கு வந்து py ஃபைல், அதாவது .py ஃபைல், ஸோ சோர்ஸ் ஃபைல் மட்டும்தான் இருக்கு. ஸோ என்னோட ஃபைல் வந்து new.py. ஸோ ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது அடிஷ்னலாக வந்து ஒரு EXE ஃபைலோ இல்லை ஒரு பைனரி ஃபைலோ எதுவுமே வந்து ஜென்ரேட் ஆகலை. ஸோ டைரெக்டாக நம்மளுக்கு வந்து ரன் ஆகி அவுட்புட் வருது. ஸோ இன்டர்பிரட்டட் லாங்குவேஜஸில் நம்ம 2 பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து லைன் பை லைனாக தான் வந்து செக் ஆகும். எவ்வளோ எரர்ஸ் இருந்தாலும் அட் எ டைம் வந்து ஒரு எரர் தான் டிஸ்பிளே ஆகும். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சோர்ஸ் ஃபைல் மட்டும்தான் நம்மளுக்கு டைரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகி டைரெக்டாக நம்மளுக்கு வந்து ரன் டைமில் அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்மளுக்கு நடுவில் வந்து அந்த EXE ஃபைலோ இல்லை பைனரி ஃபைலோ எதுவுமே நம்மளுக்கு இங்கே வந்து ஜென்ரேட் ஆகாது. ஸோ இதுதான் வந்து இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ். ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்பைல்டு லாங்குவேஜ்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் C++ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம C++ இஸ் அ கம்பைல்டு லாங்குவேஜ் அப்படின்றதான் பார்த்தோம். ஸோ கம்பைல்டு லாங்குவேஜ் அப்படின்னா இட் யூசஸ் கம்பைலர் ஃபார் கன்வெர்ட்டிங் ஹை லெவல் லாங்குவேஜ் இன்டு மிஷின் லெவல் லாங்குவேஜ். ஸோ இப்போ அந்த பைத்தானில் எழுதினா அதே ப்ரோக்ராம் தான் இங்கேயும் எழுதியிருக்கேன். ஸோ 2 வேரியபிள்ஸ் A and B டிக்ளேர் பண்ணியிருக்கேன்.
ரெண்டு வேரியபிள்ஸ்க்கும் வேல்யூஸ் வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்குறேன். அதுக்கப்புறம் சம் ஆஃப் ஏ அண்ட் பி. ஸோ சம் ஆஃப் டூ நம்பர்ஸை நான் வந்து டிஸ்பிளே பண்றேன். ஸோ இப்போ இங்கே ஏ அண்ட் பிக்கு பதிலாக நான் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், சி அண்ட் டி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பைத்தானில் யூஸ் பண்ண மாதிரியே தான். ஸோ இப்போ நான் வந்து இப்போ கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணும்போது என்ன எரர் இருக்குன்றது பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்க, இப்போ கம்பைல் பண்ணிட்டேன். எனக்கு பைத்தானில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டாக இருந்தது. ஸோ அது வரைக்கும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆச்சு. ஸோ இந்த லைன் வரும்போது தான் எனக்கு எரர் வந்து டிஸ்பிளே ஆச்சு. பட் இங்கே C++ல பாருங்க, எனக்கு இந்த ரெண்டுமே எனக்கு வந்து கரெக்டாக இருந்தாலுமே எனக்கு வந்து அது டிஸ்பிளே ஆகலை. ஸோ இந்த லைனில் இருக்கிற எரரை வந்து எனக்கு வந்து த்ரோ பண்ணியிருக்கு. ஸோ எனக்கு நல்லா தெரியும், சி வேரியபிள் அது ஒரு எரர், டி வந்து எரர். ஸோ 2 எரர்ஸ் இருக்கு. ஸோ 2 எரருமே ஆட்டிய டைம் நம்மளுக்கு இங்கே வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. பட் பைத்தானில் ஆட்டிய டைம் நம்மளுக்கு வந்து ஒரு எரர் தான் வந்து டிஸ்பிளே ஆச்சு. ஸோ இப்போ இந்த எரரை வந்து நான் ரெக்டிஃபை பண்ணுறேன். இந்த எரரை ரெக்டிஃபை பண்ணி இப்போ வந்து கம்பைல் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ எனக்கு ப்ரோக்ராமில் எந்த எரர்ஸும் இல்லை. எனக்கு இப்போ வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ என்டர் த வேல்யூ ஃபார் ஏ 5 கொடுக்குறேன், என்டர் த வேல்யூ ஃபார் பி 5 கொடுக்குறேன். இந்த சம் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் 10. ஸோ எனக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டோர் ஆயிருக்கிற லொக்கேஷனில் போய் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சோர்ஸ் ஃபைலுக்குமே வந்து ஒரு EXE ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ சோர்ஸ் ஃபைல் அப்படின்றது .cpp எக்ஸ்டென்ஷனில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுதான் வந்து நம்மளுடைய சோர்ஸ் ஃபைல். ஸோ என்னுடைய ப்ரோக்ராம் வந்து new.cpp. ஸோ எரர்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா எனக்கு இந்த EXE ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ எரர்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னுடைய ஹை லெவல் லாங்குவேஜ் ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக என்னுடைய மிஷின் லெவல் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த கன்வெர்ட் ஆயிருக்கிற இந்த EXE ஃபைலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி வந்து அலோகேட் ஆகுது. ஸோ இந்த EXE ஃபைலில் இருந்து தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட்க்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுதான் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ்க்கும் கம்பைல்டு லாங்குவேஜ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ் வந்து ஹை லெவல் லாங்குவேஜை மிஷின் லெவல் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்டர்பிரட்டர் யூஸ் பண்ணோம். கம்பைல்டு லாங்குவேஜ் வந்து ஹை லெவல் லாங்குவேஜை மிஷின் லெவல் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கம்பைலரை யூஸ் பண்ணோம். இன்டர்பிரட்டர் வந்து பார்த்தீங்கன்னா லைன் பை லைனாக தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். எவ்வளோ எரர்ஸ் இருந்தாலும் அட் எ டைம் வந்து ஒரு எரர் தான் டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி இங்கே கம்பைலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் என்டையர் ப்ரோக்ராமையும் வந்து எரர்ஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். எவ்வளோ எரர்ஸ் இருந்தாலும் அத்தனை எரர்ஸும் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ மொத்தமாக நம்ம எரர்ஸை வந்து ரெக்டிஃபை பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ்ல வந்து இந்த ஹை லெவல் டு மிஷின் லெவல் கன்வர்ஷன்ல நம்மளுக்கு எந்த ஒரு EXE ஃபைலுமே இல்லை பைனரி ஃபைல்ஸும் நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் ஆகாது. ஸோ டைரக்டா கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு டைரக்டா ரன் ஆகி அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். அதாவது இது வந்து எந்த ஒரு மெமரியும் வந்து அந்த ப்ராசஸ்க்கு எடுத்துக்காது. பட் இங்கே கம்பைல்டு லாங்குவேஜ், ஸோ கம்பைலர் யூஸ் பண்ணும்போது EXE ஃபைலோ இல்லை பைனரி ஃபைலோ நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த EXE ஃபைலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் மெமரி வந்து சிஸ்டமில் அலோகேட் ஆகும். ஸோ அந்த EXE ஃபைலில் இருந்து தான் நம்மளுக்கு வந்து கடைசியாக அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுதான் வந்து மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்பிரட்டட் அண்ட் கம்பைல்டு லாங்குவேஜ். ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து பைத்தான் இஸ் எ டைனமிக் டைப்டு லாங்குவேஜ், C++ வந்து ஸ்டாட்டிக்கலி டைப்டு லாங்குவேஜ். ஸோ இப்போ இதுக்கும் வந்து அதே எக்ஸாம்பிள்லேயே பார்க்கலாம். ஸோ இங்கே பைத்தானில் வந்து 2 வேரியபிள்ஸ் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 வேரியபிள்ஸ்க்கும் நான் எக்ஸ்பிளிசிட்டாக டேட்டா டைப்பை நான் வந்து ரெஃபர் பண்ணலை. ஸோ இந்த டேட்டா டைப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரன் டைமில் செக் பண்ணிக்கும். ஸோ நம்மளுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த பைத்தானில் வந்து நம்ம டேட்டா டைப்ஸை கொடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. அதனால தான் இது வந்து டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜ். பட் C++ல வந்து நான் ப்ரோக்ராமில் அதாவது கம்பைல் பண்ணும் போதே வந்து நான் டேட்டா டைப்ஸை நான் வந்து கொடுக்கணும். இப்போ நான் சப்போஸ் நான் இப்போ வந்து டேட்டா டைப்ஸ் நான் இங்கே கொடுக்காம நான் இப்போ வந்து கம்பைல் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து டேட்டா டைப்க்கான எரர் வந்து த்ரோ ஆகும். A was not declared in the scope, B was not declared in the scope அப்படின்ற எரர் வந்து த்ரோ ஆகும். பைத்தான் இஸ் டைனமிக் டைப்டு லாங்குவேஜ் அப்படின்னா நம்மளுடைய வேரியபிள்ஸ்க்கு நம்ம டேட்டா டைப் வந்து இங்கே டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் C++ வந்து ஸ்டாட்டிக்கலி டைப்ட் அப்படின்றதுனால நம்ம கண்டிப்பாக நம்மளோட எல்லா வேரியபிள்ஸ்க்கும் நம்ம வந்து டேட்டா டைப்பை வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ அதே தான் இங்கே தேர்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்கு. டேட்டா டைப் இஸ் நாட் ரிக்வயர்டு வைல் டிக்ளேரிங் வேரியபிள், ஏன்னா இட் இஸ் டைனமிக் டைப்டு. ஸோ டைனமிக் டைப்டு லாங்குவேஜ்னா ரன் டைமில் அது வந்து டிஃபைன் பண்ணிக்கும். ஆனால் C++ல டேட்டா டைப் இஸ் ரிக்வயர்டு வைல் டிக்ளேரிங் எ வேரியபிள், ஏன்னா இட் இஸ் கம்பைல்டு ஸ்டாட்டிக்கலி. ஸோ கம்பைல் பண்ணும் போதே அது வேரியபிள்ஸோட டேட்டா டைப் எல்லாம் வந்து செக் பண்ணிக்கும்.
இல்லைன்னா வந்து இட் வில் த்ரோ an error. Fourth point வந்து it can act as both scripting and general purpose language. ஸோ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னும் போது ஹை லெவல் லாங்குவேஜ் டு மெஷின் லெவல் லாங்குவேஜ் கன்வெர்ட் ஆகும்போது எந்த ஒரு EXE ஃபைலோ இல்லை ஒரு பைனரி ஃபைலோ நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் ஆகாது. ஸோ டைரெக்டாக வந்து நம்மளுக்கு ரன் டைம்லேயே நம்மளுக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ என்ன ஒரு மெமரி அலோகேஷனும் தனியாக வந்து இந்த கன்வர்ஷனுக்கு தேவைப்படாது. பட் ஆனால் இந்த பைத்தான் வந்து இட் கேன் ஆக்ட் அஸ் ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ் ஆல்சோ. ஸோ நம்மளோட இந்த 14th சாப்டர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டிங் C++ இன் பைத்தான். ஸோ என்னோட C++ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பைல்டு லாங்குவேஜ். ஸோ நான் அதை வந்து இங்கே பைத்தானில் நான் வந்து இம்போர்ட் பண்ணும்போது இட் கேன் ஆக்ட் அஸ் ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ். ஏன்னா பிகாஸ் நம்மளுக்கு C++ வந்து நான் பைத்தானில் இன்புட்டாக வாங்க போகிறேன். ஸோ இப்போ எனக்கு C++ வந்து கம்பைல் ஆகணும் இல்லையா? ஸோ கம்பைல் ஆகணும் அப்படின்னாலே வந்து ஹை லெவல் லாங்குவேஜ்லேருந்து மெஷின் லெவல் லாங்குவேஜ் கன்வெர்ட் ஆகும்போது C++க்கு ஒரு EXE ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்போ அதுக்கு வந்து தனியாக ஒரு மெமரி வந்து அலோகேட் ஆகும். ஸோ அதனால பைத்தான் கேன் ஆக்ட் போத் அ ஸ்கிரிப்டிங் அண்ட் ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இங்கே C++ வந்து இட் இஸ் அ ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பிகாஸ் இட் யூசஸ் கம்பைலர் ஃபார் கன்வெர்ட்டிங் ஹை லெவல் லாங்குவேஜ் டு மெஷின் லெவல் லாங்குவேஜ். ஸோ அந்த கன்வர்ஷன் நடக்கும்போது நம்மளுக்கு தனியாக வந்து ஒரு EXE ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகுது. இந்த EXE ஃபைலுக்கு நம்ம சிஸ்டமில் ஒரு மெமரியும் அலோகேட் ஆகுது. ஸோ அதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராமோட அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் பைத்தான் அண்ட் C++. நெக்ஸ்ட் வீடியோ லெசனில் வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா என்ன, ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்க்கும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ் பற்றி பார்க்கலாம்.